சின்ன சின்ன ஆசைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட சின்ன சின்ன ஆசைகள நிறைவேத்தலன்னா எப்படிங்க? ஆமா. நான் இன்னைக்கு யாரோட ஆசைய நிறைவேத்துனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மருமகள் அதாவது என்னோட நாத்தனார் பொண்ணு திஸ்தாவோட ஆசைய தான் நிறைவேத்துனேன். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? மறுநாள் ஆனா சிங்கப்பூர் போணும். ஸோ இன்னைக்கு தான் இந்தியா லாஸ்ட் டே அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். ஸோ இந்தியால மேக்ஸிமம் எங்கெங்கே போ முடியுமோ, என்னென்ன சாப்பிட முடியுமோ, சின்ன சின்ன ஆசைய நிறைவேத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேங்க. ஸோ, முதல்ல நம்ம வந்த இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சி சூப்பர் மார்க்கெட்டில இருக்கக்கூடிய ஷாப்பு தான். ஸோ, அங்கே போய் கிரிஸ்பி சிக்கனு, அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அப்புறம் ஃப்ரூட் ஜெல்லி ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட்டோங்க. ஸோ, சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டோட பியூட்டி பார்லர் அதுதாங்க ருவாஸ் பியூட்டி கேருக்கு வந்தோம். ஸோ, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காது குத்தணும்னு சொன்னா, அவ விட்டா காது ஃபுல்லுமே குத்திருப்பா. பட் ஒரே ஒரு காது மட்டும் இப்போதைக்கு குத்துன்னு சொல்லி மார்க் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் பயந்து பயந்து தான் குத்துனா. பட் குத்துனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வலிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டா. ரொம்ப ஹாப்பி. வலிக்காம நல்லா நீட்டா குத்தி விட்டாங்க. அப்புறமா இன்னொரு சைடில குத்திக்கிறேன். அப்புறமா மூக்குமே குத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, "அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் பாப்பா. இப்போலாம் அது குத்தாதீங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்டோன் பொட்டு மட்டும் வச்சு நீங்க அழகு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு உண்மையாவே ஆசை இருந்துச்சுன்னா, அப்போ குத்திக்கோங்கன்னு" சொன்னாங்க. சரி சொல்லிட்டு ஸ்டோன் மட்டும் வச்சு மூக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டாங்க. அடுத்து நம்ம எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சிவன் கோயில் முக்குல இருக்கக்கூடிய ஸ்நாக்கி, ட்ரிங்கி ஷாப்புக்கு தாங்க வந்தோம். ஸோ, இங்கே வந்து பொட்டேட்டோ ரோல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறமா ரோஸ் மில்க் சாப்பிட்டோம். அண்டு பன்னீர் ரோல் அதுவுமே சாப்பிட்டோம். ஸோ, இதுக்கப்புறமா அந்த பாசந்தியும் டேஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம எங்கே வந்துட்டோம் அப்படின்னா, 7:30 மணி ஆயிடுச்சு. சரி ஐஷ்ணவ போய் கூப்பிடணும். சரி பாவம் பையன் பசியோடு வருவான்னு சொல்லிட்டு அவனுக்காக வந்து பால் பன்னு, அதுக்கப்புறமா பப்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? ஐயங்கார் பேக்கரி தாங்க. ஸோ, இங்கே ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாப்புல. அப்புறமா அந்த பப்ஸு, பன்னு இதெல்லாம் வாங்கிட்டு ஐயங்கார் பேக்கரியை விட்டு வெளியில் வந்துட்டோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம வெம்பக்கோட்டை முக்கு இருக்கு இல்லையா? அங்கே உள்ள ஐயங்கார் பேக்கரி தான். ஸோ, தம்பி பசியோடு வந்தோடனே சரி எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டான். அவனுக்கு வேறு ஒரே வருத்தம். என்னைய விட்டுட்டு நீங்கள் எல்லா இடத்துக்கும் இப்படி ஜாலியாக சுற்றிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிட்டு தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணாப்புல. சரி ஃபீல் பண்ணாத, உண்டானதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ்தாக்கு பொதுவாகவே பைக் ரைட்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ, சிங்கப்பூர்லலாம் ரொம்ப பைக் ரைடெலாம் அவள் போக மாட்டா போல். ஸோ, அதனால பைக்கில் சுற்றி பார்க்குறதுனா ரொம்பவே பிடிக்கும். நானும் ஐஷ்ணும் ஒரு பைக்கில் போனோம். அவள் வந்து முன்னாடி போயிட்டுருந்தா. ஸோ, அப்படியே பைக்கில் போயிட்டு அன்றைக்கி டேயே அவளுக்கு ஹாப்பியாக இருக்கிற மாதிரி முடிச்சாச்சு.